நம்ம ஊரில் செப்டிக் டேங்கை திறந்து அது மூலியமாக விஷவாயு ஏற்பட்டு அதனால் இறக்குறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜப்பான்லேயும் செப்டிக் டேங்க் இருக்குது. அதை நான் இப்போ திறந்து வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜி செப்டிக் டேங்கில் இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். நண்பரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அவர் வீட்டில் இருக்கிற செப்டிக் டேங்க் தான். இங்கே பாருங்கள், செப்டிக் டேங்க்கு ஓப்பனில் இருக்குதுங்க. இப்போது எந்த ஒரு ஸ்மெல்லு அப்படியே சுத்தமாக கிடையாதுங்க. இந்த செப்டிக் டேங்கில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது மல்டிபிள் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா அதில் வருங்க இன்புட் வந்து. ஆமாம், இன்புட்டுன்றது இதோ இதில் இங்கே இந்த லைட் அடிங்க கொஞ்சம். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். இதுலேருந்து வராது வந்து பார்த்திங்கன்னா கீழுக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் முடிஞ்சு இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. என்னங்க கலக்கிறாங்க இதில்? ஆஹா, வேஸ்டேஜ்லாம் மக்கறதுக்காக வந்து ஆஹா, டெக்னிக்கலா அப்படி சொல்றாங்க. ஈஸ்ட் மாதிரி. ஆமா. ஓகே. அந்த இதில் வந்து கலந்து அந்த டேங்க்லேருந்து இப்போ அதுலேருந்து வந்துட்டு இருக்கணும். அந்த டேங்க்லேருந்து என்ன ஆகுங்க, இப்போ இங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது, இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது இதோ இந்த பைப் மூலிமா உள்ளே போய் இதுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் பாருங்கள், இப்போ நான் ஓப்பனில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். எந்த ஒரு சின்ன ஸ்மெல்லும் கிடையாது. இதில் கிட்டத்தட்ட வந்து வாட்ரு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்யூரிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இது தண்ணியை வந்து தனியாக பிரிச்சிடுது, செடிமெண்ட்டை வந்து தனியாக பிரிச்சிடுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் இதை பற்றி இந்த டேங்க் உள்ளே இருக்கிற டெக்னாலஜி பற்றி நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் போட முடியும். இப்போதைக்கு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா உங்களுக்கு வாட்டரை வந்து தனியாக ப்யூரிஃபை பண்ணி எடுத்துடுது. அதுக்கப்புறமா ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணி வந்து இந்த சைடு இந்த சைடு எக்ஸிட்டு. இந்த எக்ஸிட் மூலிமா இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாச்சு மேலே வந்ததுன்னா இதில் வந்து இங்கே ரொம்பி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக எக்ஸிட் ஆகி கால்வாய்க்கே போய் கலந்துருது இல்லைங்களா. பியூர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய்க்கு போய் கலந்துடுதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்கு வந்து இதுக்குன்னே வந்து தனி டேங்க்குங்க வச்சுருக்குறாங்க. இப்போது இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இந்த மாதிரி டேங்க்குங்க இருக்குதுங்க. ஆனால் இதே வந்து உங்களுக்கு நகர்ப்புறங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து தனியாக அவங்க பெரிய பெரிய பிளான்ட் போட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு வர பம்பு பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு பம்பு ஒன்று 24x7 ஓடிட்டே இருக்கும். இந்த ஒரு பம்பு ரைட். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த பம்பு என்னங்க பண்ணுது, இதோட பர்பஸ் ஏர் வந்து சர்க்குலேட் பண்ணுது. அந்த வாட்டர் அப்படி இல்லைன்னா செடிமெண்ட் ஆகிடும் இல்லைங்களா. இது வர்றப்ப அந்த ஏர் தான் இங்கே வர்றது அந்த பம்பில். ஓகே, இல்லை பாக்டீரியாவை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக அது இது வந்து கிட்டத்தட்ட தண்ணியை உங்களுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணி நார்மல் கால்வாய் இருக்குது இல்லைங்களா, வாய்க்காலில் நம்மளுக்கு போகுமே கால்வாய், அந்த கால்வாயில் திரும்பி அப்படியே வந்து கலக்கிறாங்க. அந்த கால்வாயில் கலந்தாலும் இந்த ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90% ப்யூரிஃபை பண்ண ஒரு வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு அதிகமான தகவல்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு டெக்னாலஜியை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.